பிறந்த கையாவுல கற்பினம் திண்மை உண்டாக்கப்பெறும். ஒரு பெண்ணாக பிறந்தவள் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ வேண்டும். ஒரு பெண்ணாக பிறந்தவள் தனது தாய் வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்து செல்லும் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் தெரியும். அவற்றுள் மிக முக்கியமான தேர்தலும் பெரிய தேர்தலும் அவளுடைய கற்பு ஒன்றே ஆகும். அப்படிப்பட்ட பரம்பரையில் பெண்ணாக பிறந்து அச்சம் மடம் நாணம் பயந்து சொல்லக்கூடிய 4 வகை குணங்களையும் புரிந்த குணவதியாக இந்த சுகுணபுரி நாட்டு மன்னருக்கு மனைவியாக வாழ்க்கை நடத்தி வருகிறார். அப்படி நடத்தி வரும் காலத்தில் ஆண்டவன் அல்லால் எனக்கு ஒரு ஆண் மகளும் ஒரு பெண் மகனும் உள்ளார்கள். அவர்கள் பட்ட படிப்பிற்காக அயல்நாடு சென்றுள்ளார்கள். எனது கணவரோ அயல்நாடு சுற்றுப்பயணம் சென்றுள்ளார். அவர்கள் வரும் நாளை நோக்கி நன்னாளாக கொண்டாட வேண்டும். யாரங்க